கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். குழந்தைகள், பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்த சம்பவம். கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டன. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 95 பேர் மருத்துவமனையில் அனுமதி. 17 பேருக்கு தீவிர சிகிச்சை. கரூரில் தடியடி, கல்வீச்சு நடத்தப்பட்டு சதி நடந்திருப்பதாக தாவேகா தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் முறையீடு. தாமாக முன்வந்து குறித்து வழக்கை விசாரிப்பது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் என்றும் அறிவிப்பு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தீவிர சிகிச்சை பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. கரூர் சம்பவத்தால் இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருப்பதாக விஜய் அறிக்கை. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிப்பு. கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டுள்ள ஆளுநர் RN ரவி. என்ன நடந்தது என்பது விரிவாக விளக்கம் அளிக்க அறிவுறுத்தல். சென்னை நீலாங்கரையில் விஜய் வீட்டை தமிழ் மாணவர் மன்றம் அமைப்பினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. விஜய் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு. கூட்ட நெரிசலை தொடர்ந்து தாவேகா மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. சுற்றுப்பயணங்களை தற்காலிகமாக ரத்து செய்திருப்பதாகவும் தகவல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 39 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் பலர் தொடர் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்ற அச்சம் இன்று காலை முதல் நிலவு வந்தது. தற்போது இதில் ஒருவருக்கு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலமாக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 118 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலருக்கு ஓரளவுக்கு சிகிச்சை கை கொடுப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் 2 பேர் தற்போது தீவிர சிகிச்சையில் பிரிவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், விவரம் என்ன? உயிரிழந்த நபர் யார்? அது தற்பொழுது விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. அதாவது இவர் தீவிர சிகிச்சை பிரிவில் 20 இருந்தனர். அந்த 20ல் ஒருவர் கவின். இவர் தொழிற்பேட்டையை சேர்ந்தவர், கரூர் பகுதியைச் சேர்ந்த தொழிற்பேட்டையை சேர்ந்தவர். இவர் இன்று தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர். தீவிர சிகிச்சையில் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். அவர் உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அவர் உறவினர்கள், குடும்பத்தினர் மற்றும் எல்லாருமே ஒரு சோகத்தில் மூழ்கி அழுது கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது விஜய் கரூரில் செய்த கூட்டத்தில் ஏற்கனவே உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39ஆக இருந்தது. தற்பொழுது இது 40ஆக உயர்ந்துள்ளது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இப்ப இன்னொருத்தருடைய நிலைமை எப்படி இருக்கு? அவருக்கு உயர் சிகிச்சை தேவைப்பட்டால் வேறு மருத்துவமனை கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு முத்துராமன்? அதாவது இருவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தனர். அவர் வந்து ஒரு ஆண் ஒரு பெண். அந்த பெண் வந்து தற்பொழுது உயிர் சிகிச்சை, அதாவது மேல் சிகிச்சைக்காக கரூர் மருத்துவமனையிலிருந்து மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு, ராஜாஜி மருத்துவமனைக்கு காலையிலேயே அவர்களை அனுப்பிச்சு வச்சுள்ளாங்க. அதனால வந்து அவருக்கு இதுவரை எந்தவித ஒரு உயிர் சேதம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் தற்போது என்பது தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இப்ப இவர் வந்து இங்கே சிகிச்சை பெற்றிருந்தார். அதனால வந்து இவருடைய சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தது பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்ற முத்துராமலிங்கம். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜயுடைய பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40 அதிகரித்திருக்கிறது. இன்று காலை வரை 39 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பேரில் ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40 உயர்ந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரை கூட்டத்திற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு என்பதை முன்வைத்திருக்கிறனர். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர் தரப்பில், கரூரை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடாக நீதிபதி முன்பாக முறையிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றம் காவல்துறை மற்றும் பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்த காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை என்று கூறி தாவேகா மீது தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்திற்கு பின்னால் சதித்திட்டம் இருப்பதாக தாவேகா தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பாக முறையிடப்பட்ட நிலையில் தற்போது தாவேகாவுடைய பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கரூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையீடு செய்திருக்கிறார். கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து விசாரிக்க கரூர் புறப்பட்டிருக்கிறார் அருணா ஜெகதீசன். விவரங்களோடு நீராமுடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி, விவரம் என்ன? தேவப்பிரியன், கரூரில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கரூர் செல்ல இருக்கிறார். தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அப்போது அவரிடம் இது தொடர்பாக கேட்டபோது விசாரணை நடத்தி முடித்த பிறகு தங்களிடம் செய்தியாளர்களிடம் விரிவாக பேசுவதாக அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சரும் விரிவான அறிக்கையும் கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது கரூர் செல்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இவ்வளவு பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன, இந்த பரப்புரை கூட்டத்தில் விதிமுறைகள் அனைத்தும் முறையாக கடைபிடிக்கப்பட்டதா, இந்த சம்பவம் அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட விரிவான விசாரணையை மேற்கொள்வதற்காக தற்போது சென்னையிலிருந்து கரூர் சென்றிருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி தமிழரசு. அதே நேரத்தில் திமுக எம்பி கனிமொழியும் கரூர் செல்வதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்பாக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ராம்கீர் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது இந்த அருணா ஜெகதீசனுடைய விசாரணை ஆணையம் அப்படின்றது எவ்வளவு நாட்களில் முதற்கட்ட அறிக்கையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் முக்கியமாக எதை கவனத்தில் கொள்ளும்? முதல்ல அருணா ஜெகதீசன் தலைமையிலான